உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த ராஜா சேதுபதியோட பேரை போட்டோ எனக்கு வேணும். உன்னால முடியுமா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல மேடம். முடியும். முடியலன்னா என்ன பண்ணுவேன்? மேடம் முடியாதுன்றதெல்லாம் என் அக்ராதிலே கிடையாது மேடம். ம் 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 என் முன்னாடி யாரு உட்கார்ந்தாலும் எனக்கு பிடிக்காது. புரியுதா? யார் முன்னாடி நின்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. அது உங்களுக்கு புரியுதா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ரிஸ்க் எடுக்கிறத நினைச்சாவே ரொம்ப டயர்ட் ஆகுது. போய் ஒரு சர்பத்தை போட்டாதான் சரியா வரும். என்ன இவன் முதலாளி மாதிரி ஜம்முன்னு கார்ல ஏறி உட்கார்ந்திருக்கான். ஒரு டிரைவர் எப்படி இருக்கணும்னு இவனுக்கு தெரியாதோ? அத்தை இவனை பார்த்தா டென்ஷன் ஆயிருவாங்களே. நாமளாச்சும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஹலோ, என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஹே மிஸ்டர், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தைக்கு இப்படி இருந்தா பிடிக்காது. என்ன இவன் எது சொன்னாலும் பேச மாட்டேன்றான், ரியாக்ட் பண்ண மாட்டேன்றான். அத்தையை விட ரொம்ப திமிரா இருக்கானே. சரி, நம்ம ஊதுற சங்க ஊதி வைப்போம். கேக்குறதும் கேட்காததும் இவன் விருப்பம். ஹலோ மிஸ்டர் சிலம்பம், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை கார்ல ஏறதுக்குள்ள நீ இப்படி ஏறி உட்கார்ந்திருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வர்ற வரைக்கும் வெளியில பவ்யமா நின்னுட்டு அவங்க வந்ததும் உனக்கு வச்சு நீ தான் காரை திறந்து விடணும். அவங்க ஏறி உட்கார்ந்ததும் சத்தமே இல்லாம கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் தான் நீ கார்ல ஏறி உட்கார்ந்து டிரைவ் பண்ணணும். அப்ப கூட நீ உட்கார்ந்து ஓட்டாம நின்னுக்கிட்டு ஓட்டன்னு வச்சுக்கோ, எங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. எங்க அத்தை வர நேரமாச்சு, கீழே இறங்கி பவ்யமா கையை கட்டி நில்லு. தேவையில்லாம எங்க அத்தைய டென்ஷன் ஆக்காத, புரியுதா? என்ன கம்முன்னு இருக்கான், நமக்கு என்ன? ஹலோ மிஸ்டர் மயிலு, என்ன என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? எதுவும் கேட்கல, திரும்ப சொல்லுங்க. உனக்கு ஆணவத்துல எதுவும் கேட்காது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு துப்பாக்கி கன்ஃபார்ம் டோய். கொடுங்க, வச்சுக்கிறேன். அம்மா கிட்டே. மாமா, அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். ஒழுங்கா சொல்லுங்க மாமா. உங்க அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நான் அவனுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஆனா அதை அவன் கவனிச்ச மாதிரியே தெரியல. ரொம்ப அசால்ட்டா அலட்சியமா இருக்கான். இல்ல இல்ல இல்ல, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். கடவுள் விட்ட வழி. என்ன மாமா சொல்லியும் கண்டுக்காம இருக்காரு? அம்மா வந்தா பிரச்சனையாடுமே. ஐயோ, அம்மா வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்கள். காரை விட்டு இறங்குங்க. எது காரை விட்டு இறங்க சொல்ற? ஐயோ, அம்மா வந்துட்டு இருக்காங்க. வரட்டுமே, அவங்க வந்தாலும் நான் தானே கார் ஓட்டணும். கார் ஓட்டுறதெல்லாம் அப்புறம். இப்ப நீங்க இறங்கி கார் கதவை திறந்து விடணும். அப்பதான் அம்மா உள்ள போய் உட்காருவாங்க. ஏன், அவங்களுக்கு கை இல்லையா? இல்ல கார்ல எப்படி ஏறி உட்காரணும்னு தெரியாதா? ஐயோ, விதண்டாவாதமா பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவருங்கெல்லாம் அம்மா வந்த உடனே கார் கதவை திறந்து விடுவாங்க. அதுதான் உங்ககிட்டயும் எதிர்பார்ப்பாங்க. தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க. அது வேறு, இது வேறு. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் கார் மட்டும்தான் ஓட்டுவேன். இந்த எடுபடி வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஐயோ, அம்மா வராங்க. கீழே இறங்குங்க. முடியாது. அம்மா வாங்கம்மா, போய் உட்காருங்கம்மா. உன்னை யாரு கதவு திறக்க சொன்னது? இதெல்லாம் டிரைவர் வேலைன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப பழசு.
இல்லம்மா, அவர் வேலைக்கு புதுசு. அதான் தெரியுமோ தெரியாதோன்னு நான் கதவை திறந்து விட்டுட்டேன். அதெல்லாம் இனிமே அவனே பாத்துப்பான். நீ எதுவும் செய்ய வேண்டாம். புரியுதா? சரிம்மா. ம். சொல்லுங்க. இப்போ என்ன? இப்ப நான் இதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அம்மா இறங்குறப்ப டோரை திறந்து விடுங்க. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, அம்மா இந்தாங்கம்மா. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் வாங்க மேடம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வடக்கு தெருவில் வாட்டர் டேங்க் கட்ட நீங்க தான் முயற்சி செஞ்சு பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தீங்க. மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டீங்க. டேங்க் கட்டுற செங்கலை எடுத்து வச்சு நீங்க தான் தொடங்கி வைக்கணும். நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம தானே செய்யணும். கரெக்ட் மேடம். மேடம், கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பி 2-3 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் மலமலன்னு வேலைலாம் நடந்து இப்ப அடிக்கல் நாட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. ரியலி யூ ஆர் கிரேட் மேடம். பிடிஓ சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்மள மாதிரி லோக்கல்ல செல்வாக்கானவங்க தான் அவங்க வேலையை சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. பிடபிள்யூடி சீஃப் செக்ரட்டரிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. கிரேட் மேடம். மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம். ம், சொல்லுங்க. மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம். ம், சொல்லுங்க. ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்றேன். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் காரைக்குடி பக்கம் சொந்த ஊர்ல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியோட இருப்பேன் மேடம். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். நீங்க உங்க சைடுல இருந்து ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க மேடம். பக்கத்து ஊர்ல பாலம் கட்டுறதுக்கு ஒரு டெண்டர் அப்ளை பண்ணிருக்கேன். என் பேர்ல இல்ல, எனக்கு வேண்டியவங்க பேர்ல இருக்கு. அத கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. டிரான்ஸ்ஃபரை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். நான் உடனே செஞ்சிடறேன் மேடம். ம். மேடம், எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. வந்து அடிக்கல் நாட்டினீங்கன்னா நல்ல நேரத்துல பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம், வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அம்மா வணக்கம். வணக்கம். வாங்கம்மா. ம், பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஓம் கணானாம் ஸ்வா கணபதி ஹோமவாமஹே கவிம் கபீனா பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்னம் நோதுபிக்ஷீதசாரம். டேய் கார்த்திக், ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி டேய், பிரசோதயாத். இப்போ எதுக்குடா வந்தீங்க? மாப்ள டேய், நீங்க என்னடா பண்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.